நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். டிசம்பர் 19 முதல் டிசம்பர் 25 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ராசியில் இருக்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இந்த மகரத்தில் சனி இருக்கிற வரைக்கும் இந்த மீன ராசிக்கு, ஏன்னா மார்ச் மாதம்தான் அவர் சனி பயிற்சி அடைகிறார், கும்பத்துக்கு வருகிறார். அது வரைக்கும் இந்த மீன ராசிக்கு அளப்பரிய பலனை தருவார் சனி பகவான். நல்ல லாபத்தை தருவார். தொட்டதெல்லாம் தொடங்கும். எங்கே போனாலும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், மேன்மை கிடைக்கும். செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானங்க. எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். 10க்குடைய குரு ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்கள் முயற்சி செய்தால் அரசு உத்தியோகம் கிடைக்கும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறையில் வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், அது டெக்னீஷியன் ஆகட்டும், நடிகை ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எழுத்தாளர் ஆகட்டும், எந்த முயற்சிக்காக நீங்கள் இறங்கி முயற்சி செய்கிறீங்களோ வேலை வாய்ப்புக்காக, அந்த முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மற்றபடி 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால இந்த வாரம் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். தைரியம், அலாதி தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். 4ஆம் இடத்தை அதிபதியும் பார்க்குறார், சுக்கிரனும் பார்க்குறார். அப்போது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்விக்கூடங்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அருமையான காலகட்டம். வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை புதுசே 4 வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் சிறந்து படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு அங்கேருந்து இன்ஸ்டியூட்லேருந்து தகவல் வரும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இந்த வாரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இயங்குவார்கள். 8ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போகிறது, ஜாமீன் கையெழுத்து, இல்லைன்னா வக்காலத்து வாங்கிறது, அவங்களுக்காக பரிந்து பேசுகிறது, இதெல்லாம் வேண்டாங்க. அவங்க சரியாக இருக்கிறாங்க இல்லைங்கிறது வேறு. பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்கு அசிங்கம், அவமானங்கள் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை வரும். இல்லை உங்களுடைய பொருள்கள் திருடு போகலாம், அல்லது நீங்கள் தவற விடலாம். இப்படி ஏதாவது ஒரு நிலை கண்டிப்பாக அமையும். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வெளிநாடு செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள். ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா என்ற பேரில் போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் நிச்சயமாக கிடைக்குங்க. அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, அந்த செவ்வாய் 2 குடையவன் 3ல் இருக்கிறதால ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட
ஒரு பொற்காலம். சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக பணிபுரிவீர்கள். பெட்ரோலியம் ப்ராடக்ட், பெட்ரோல் பங்க்கு, நிலக்கரி சுரங்கம், மற்றபடி இப்படி சனியினுடைய ஆதிக்கத்தில் இப்போ இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. கம்ப்யூட்டர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வண்டி வாகனங்கள் இயக்கிறது டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்த்தா வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை முயற்சி செஞ்சால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சும்மா இருக்க போகிறதில்ல. இந்த வாரம் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 19/20 சந்திராஷ்டம தினமாக வருவதால் எச்சரிக்கையாக இருங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டீங்கனாலே நீங்கள் சுதாரிப்பாக நடந்துப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. முருகப்பெருமானை வணங்குங்கள், துர்க்கையை போற்றுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.